ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஜோ அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் பிவிக்கு பார்த்துட்டு இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இணைப்புச்சொல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதோடைய பிவிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் இது இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஆட் பண்ணியிருக்க பாருங்கள். சரியான இணைப்புச்சொல்லால் நிரப்புக அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஒரு 5 விதமான கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காயிதை மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொல்லாம் கரெக்டாக இருக்கும். காயிதை மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், மேலே நிறையவே இணைப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். ஸோ இதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு 5 விதமான கேள்வி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிற பிவைக்கில் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இந்த கேள்விகள் எல்லாமே ரிப்பீட்டடாக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டேரெக்டாக பிவைக்கிலே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிவைக்கு பார்க்கலாம். தவறான இணைப்புச்சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. ஓகேவா? தவறான இணைப்புச்சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆகையால் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. ஓகேவா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ இது தவறான இணைப்புச்சொல். ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது, எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் வேறு நேம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் 4th ஒன் பார்த்தோன்னா, கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே கரெக்டாக இணைப்பு சொல் இருக்குது. நமக்கு எடுக்குது தவறான இணைப்பு சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான் டேஸ் முகிலன் படிக்கவில்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. அடுத்தது, மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் டேஸ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார், ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அடுத்தது, சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறது. அதாவது இது நம்ம ஒரு இணைப்பு சொல் அப்படிங்கிறத விட வினாச்சொல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் கொஸ்டின் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். ஸோ இந்த இடத்துல இணைப்புச் சொல் வரும். ஸோ அது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட். ஓகேவா? அது போல். ஓகேவா? தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். அடுத்தது, சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஸோ இதுக்கு அதனால் அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும் இல்லையா? அடுத்தது, பொருத்தமான இணைப்புச் சொல். மழை நன்கு பெய்தது, எங்களால் விளையாட முடியவில்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குல்ல. எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. அடுத்தது, பொருத்தமான இணைப்புச் சொல். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். ஏனெனில். ஓகேவா? அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏன் அப்படின்னா, அறிவு அப்படிங்கிறது நாம் தற்போது புரிந்தும் அறிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஸோ இந்த இடத்துல ஏனெனில் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது, சரியான இணைப்புச்சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும்
டேஸ் துன்பப்பட நேரிடும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து டேஸ் வரணும். ஸோ இதுவுமே வந்து ஸ்கூல் புக்கில் நம்ம பார்த்தோம்ல அதுதான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும், இல்லை என்றால். ஓகேவா, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்தது சரியான இணைப்பு சொல் தருக. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஸ் 2 நாட்கள் ஆகும். ஸோ இதுக்கு வந்து மேலும் 2 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது செல்வத்தின் பயனை ஈதல் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ இதுக்கு வந்து எனவேன்னு சொல்லலாமா, செல்வத்தின் பயனை ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அடுத்தது கருமேகங்கள் வானில் திரண்டன டேஸ் மழை பெய்யவில்லை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை. ஓகேவா, அடுத்தது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஏனெனில். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ இதுவுமே வந்து இணைப்பு சொல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இணைக்கலாம், அதாவது வேற்றுமை உருபு ஸோ அந்த மாதிரி வச்சு வர்றது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். ஓகேவா, பாருங்கள் இந்த இடத்துல பவள விழியால் பரிசு உரியவள். ஸோ இது வந்து மீனிங்ஃபுல்லாகவே இல்லை. பவள விழிதான் பரிசு உரியது, எதுவுமே மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஸோ இதை பாருங்கள், பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். ஓகேவா, ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான இணைப்பு சொல். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை டேஸ் இதுவே எமக்கு தாயாகும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும், ஏனெனில். அடுத்தது நாம் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஸ் அச்சம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஆதலால் அச்சம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது இது பார்த்துட்டோம் இல்லையா, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து ரொம்பவே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது காயிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்துட்டோம் இல்லையா, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து இதுக்கு மேலும் அப்படிங்கிற ஒரு இணைப்பு சொல் பார்த்தோம் இல்லையா, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பட் அந்த வேர்டு வந்து இதில் கொடுக்கல. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதனால் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆன்சராக. ஓகேவா, அடுத்தது இதுவே பார்த்துட்டோம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்தது 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. இதுவுமே பார்த்தாச்சு. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன், ஏனெனில். அடுத்தது இதுவுமே பார்த்தோம் இல்லையா, சரி இது பார்க்கல, இது வேற குறள். சரியான இணைப்பு சொல்லவே தேர்ந்தெடு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது டேஸ், இந்த இடத்துல வந்து டேஸ் வரணும். நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. ஸோ இது வந்து அதுபோல் அப்படிங்கிற இணைப்பு சொல் தான் வரும். அடுத்தது அழைப்பு மணி டேஸ் கயல்விழி கதவை திறந்தார். ஸோ இதுக்கு வந்து ஒலித்ததால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா, அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அடுத்தது சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியம். ஸோ இங்கே பாருங்கள், ஏனெனில் அதனால் அதுபோல் இருந்த போதிலும் சொல்லிருக்கு. இதில் சரியானது என்னது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அடுத்தது பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ இதுக்கு வந்து ஆகையால் அப்படிங்கிறது கரெக்டானது. ஓகேவா, அடுத்தது இதுவே பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர்
டேஸ் அவர் எளிமை விரும்பியவர். ஸோ ஒரே கொஸ்டின் தான், நேம் மட்டும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது மழை டேஸ் உலகில் பயிர்கள் இல்லை. மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை. ஓகேவா. அடுத்தது பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. சரியான இணைப்பு சொல்லி எழுது. ஸோ இந்த இடத்துல வந்து இணைப்பு சொல் வரும், டேஸ் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. ஓகேவா. அடுத்தது சொன்னலையா ரிப்பீட் ஆகுது, மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். அடுத்தது பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஏனெனில் பிறருக்கு கொடுத்தமைகளும். ஸோ எனவே. ஓகேவா. எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அடுத்தது அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஸ் அவை நம் வாழ்வை வளமாக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குமா, ஏனெனில். அடுத்தது நேற்றிரவு நல்ல மழை பெய்தது. டேஸ் ஏரி குளங்கள் நிரம்பின. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதனால். அடுத்தது துன்பத்தால் பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். ஸோ இதில் வந்து பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. துன்பத்தால் அப்படிங்கிறது வராது இல்லையா. ஸோ துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சரியான இணைப்புச்சொல் தேர்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்களவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். ஸோ இந்த இடத்துல இணைப்புச்சொல் வரணும். ஸோ ஆன்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் அவருடைய பேர் வந்து வேறு தான், ஆனால் மக்கள் அவர்களை காயிதே மில்லத்துன்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அடுத்தது சரியான இணைப்புச்சொல். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் குட்டில் முட்டையிடும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆகையால். ஓகேவா. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் குட்டில் முட்டையிடும். அடுத்தது தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் பிடித்தனர். டேஸ் காற்று மாசு அடைந்தது. ஸோ இதுக்கு அதனால் வரும். அடுத்தது நான் நேற்று பள்ளி செல்லவில்லை. டேஸ் என் உடல்நிலை சரியில்லை. ஆப்ஷன் ஏ, ஏனெனில். அடுத்தது பாருங்கள், தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும். டேஸ் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. ஆனால் அப்படிங்கிறது வருமா. அடுத்தது தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. டேஸ் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். ஸோ எனவே அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் இல்லையா. தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். அடுத்தது நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. டேஸ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏனெனில். அடுத்தது தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. டேஸ் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லாமா, அதனால். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை, அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. டேஸ் கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தன. ஸோ எனவே சொல்லலாமா. அடுத்தது நூலின் பயன் படித்தல். டேஸ் கல்வியின் பயன் கற்றல். ஸோ இந்த இடத்துல எனில் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லையா. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். அடுத்தது சரியான இணைப்புச்சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஸ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ இதில் வந்து மேலும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்லை என்றால். அடுத்தது கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க. 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். ஸோ இந்த 2ஐயும் வந்து இணைக்கக்கூடிய இணைப்பு சொல் என்ன. ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாமா, ஏனெனில்.
தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியம். அடுத்தது, நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். டேஸ் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, அதனால். நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம், அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. அடுத்தது, சரியான தொடரை தேர்ந்தெடு. துன்பத்தின் துன்பத்தை துன்பத்தினால் துன்பமே என்னது வரும்? துன்பத்தை பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான். அடுத்தது, முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, டேஸ் அவனுக்கு உடல் நலமில்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை. அடுத்தது, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க, அதனால். அடுத்தது, இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஸோ இந்த இடத்துல அவனால் அப்படிங்கிறது வந்து இணைப்புச்சொல் இல்லையா? இணைப்புச்சொல் அப்படிங்கிறத விட அது வந்து ஒரு வேற்றுமை உருவு இல்லையா? ஸோ இப்போ பொருந்தாதது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, அதனால், அதுபோல, எனவே இதெல்லாமே இணைப்புச்சொற்கள். அடுத்தது, சரியான இணைப்புச்சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை. நாளை புயல் கரையை கடக்கிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும், எனவே. எனவே ஓகேவா, நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஓகேவா, கடப்பதால், கடக்க போவதால் இதெல்லாம் வந்து இணைப்பு சொற்களில் வராது. அடுத்தது, சரியான இணைப்புச்சொல். அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, டேஸ் நேரமாக அடி தப்பியது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் நேரமாக அடி தப்பியது. அடுத்தது, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், டேஸ் சென்னைக்கு செல்கிறான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாமா? ஏனென்றால். அடுத்தது, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, டேஸ் இரக்கமில்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதுபோல. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, அதுபோல இரக்கமில்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அடுத்தது, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. இது பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது, அவர் நல்லவர், டேஸ் வல்லவர் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆனால். அவர் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. அடுத்தது, கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், டேஸ் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். ஸோ இதெல்லாமே லெசன் ஸ்கூலில் உள்ள லைன்ஸ் தான். ஓகேவா, ஒரு லெசனில் அப்துல் கலாம் பற்றி வந்திருக்குள்ளே, அந்த லெசன் அப்துல் கலாம் தான் அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எனவே. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். அடுத்தது, சரியான இணைப்பு சொல்ல நிரப்புக. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன, டேஸ் இப்பாடல் உருவக அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எனவே. அடுத்தது, நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது, டேஸ் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. ஆப்ஷன் ஏ, இதனால். அடுத்தது, மலர் உண்டு பெயரும் உண்டு, இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? ஸோ இது வந்து இரு தொடர், அதை வந்து இணைக்கும் பொழுது எப்படி மாறும்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாமா? மலரும் பெயரும் உண்டு. ஓகேவா, மலர் உண்டு பெயரும் உண்டு. ஸோ இதை வந்து ஒரு தொடராக மாற்றும் பொழுது மலரும் பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அடுத்தது, சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார், டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, அதனால் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல அதனால் ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரலாம். பட் இந்த இடத்துல அதனால் அப்படிங்கிறது தான் வந்து பொருத்தமான ஒரு இணைப்பு சொல்லாக இருக்கும். அடுத்தது, இது பார்த்தாச்சு, இதுவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்துக்கொள்ள முடியும், டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஸோ இந்த இடத்துல ஆனால் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில்
கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். டேஸ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஸோ இதுக்கு அதற்கு அப்படிங்கிற வார்த்தை வரும். அடுத்தது நல்ல தமிழுக்கு எழுதுவோம், பிழையை நீக்கி எழுதுக. தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் இல்லையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். டேஸ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். ஸோ அதுபோல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி வைத்தார்? டேஸ் கல்விக்கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. டேஸ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். ஸோ ஆகையால் அப்படி சரி எனவே அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது இளையான்குடி மாரநாயரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். அடுத்தது அறிஞர் அடக்கமாக இருப்பர். டேஸ் மூடர் ஆரவாரம் செய்வர். ஸோ இந்த இடத்துல ஆனால் சொல்லலாம். அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். அடுத்தது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஸோ அதனால் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அடுத்தது உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, அதனால். ஓகேவா? அடுத்தது அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. ஓகேவா? அறிஞருக்கு அறிஞரது சதலமே வேற்றுமை உருபு. அடுத்தது சரியான இணைப்புச்சொல். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து டேஸ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல். விடுபட்ட சரியான இணைப்புச்சொல்லை தேர்வு செய்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அது போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சரியான இணைப்புச்சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது இந்த கொஸ்டின் வந்து இதோட நம்ம 4வது தடவையாக பார்க்குறோம். ஆகையால் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆகையால் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறாங்க. பட் ஆகையால் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதனால் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. அடுத்தது சரியான இணைப்புச்சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இதுவே பார்த்துட்டோம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அடுத்து இதுவே பார்த்தாச்சு இல்லையா? மேலும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ஸோ இந்த இடத்துல ஆனால் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்தது நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள். டேஸ் இவை இல்லாதவருக்கோ மோசமான எஜமான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆனால். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள், ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எஜமான். அடுத்தது சரியான இணைப்புச்சொல். காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது. டேஸ் பாட்டின் மூல ஊற்றே நீதான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாமா? ஏனெனில். காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். அடுத்தது எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். டேஸ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. ஸோ இந்த இடத்துல சரியான இணைப்புச்சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? அதனால் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. அடுத்தது எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும் இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட்டு நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஸ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாமா? அதனால். அடுத்தது இதுவே இந்த கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். ஸோ இதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல அதனால் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரே கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி தான் பாருங்கள். 5 விதமாக பார்த்துட்டோம். அதில் வந்து அதனால் அண்ட் ஆகையால் ரெண்டுமே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட நம்ம இணைப்புச்சொல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட பிவைக்கு ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.